இது என்னுடைய வெற்றியா மாறாது. ஒருவேளை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா இது உங்களுடைய வெற்றி, உங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய வெற்றி, உங்கள் அடுத்த தலைமுறைக்கான வெற்றியா தான் இது மாறுமே தவிர இது ஒருபோதும் எனக்கான வெற்றி, நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றியே கிடையாது. ஒரு தடவை தான் வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். எத்தனை கட்சிக்கு மாறி மாறி ஓட்டு போட்டிருப்போம். மதுக்கடையும் மூடுறேன்க்கா, மதுக்கடையை மூடுறோம். இது நம்ம செய்யறோம். அதுக்காகவாது ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க. அதுக்காகவாது ஒரு வாய்ப்பு கொடுத்து அடுத்த தலைமுறையை பாதுகாத்துருவோம். சரி சரி சரிக்கா, நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. நீ பேசவே வேணாம், ஓட்டு உனக்கு தான்றீங்க. நன்றி நன்றி நன்றிக்கா. அக்கா எல்லாத்தையும் சொல்லுங்க. ஒரு ஆளு குறைந்தபட்சம் 4 பேர்கிட்டயாவது சொல்லணும். சரி சரிங்கக்கா, நன்றி. எந்த கஷ்டமும் படாம 2 கட்சியிலையும் பல கோடிகளை சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. இதையெல்லாம் மாத்தணும். உங்கள் வாழ்க்கையில் தரம் உயரணும்னா அதுக்கு ஒரே வழி, சீமானின் கரத்தை பலப்படுத்தணும். தங்கை அபிநயாவை வெற்றி சின்னமான மைக் சின்னத்துல வாக்களித்து வெற்றி பெற செய்யணும். ரொம்ப நன்றி. என்ன கோவில் கும்பாபிஷேகத்துக்கு எங்கள் அன்பு மகள் அபிநயாவை வரவேற்று தொழிலாளர்கள் அழைத்திருக்கிறாங்க. நாங்க வீழ்றோம். எங்கள் வேட்பாளர் சீமானின் மகள் அந்த விழாவில் கலந்துகிட்டு சிறப்பு செய்வாங்க. தொழிலாளர்கள் நீங்க நம்புங்க. மருத்துவர், அவங்க டாக்டர் படிச்சவங்க, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. சரியான சமமான கல்வி இலவசமா கிடைக்கும். உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம் இலவசமா கொடுப்போம். நல்ல சாலை வசதியோட கூடிய கழிவு நீர் வாய்க்கால் வசதி செஞ்சு தருவோம். வீட்டுக்கு வீடு குடிநீர் வசதி செஞ்சு தருவோம். நீங்க என்ன வேணாலும் உங்க சொந்த மகளா நினைச்சு கேட்டீங்கன்னா ஓடி வந்து செய்வேன் பாட்டி. மத்தவங்க எல்லாம் காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு கண்ணில் பார்க்க முடியாது. அந்த 1000 500 வாங்கிட்டு நம்ம 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷத்தை வீணாக்குறது தான் மிச்சம். ஒரு வாய்ப்பு தான் தாங்கல. நம்மளை போன்றவர்கள்லாம் எப்பதான் ஆட்சிக்கு வர்றது, அதிகாரத்திற்கு எப்பதான் வர்றது? காசு பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் அதிகாரத்திற்கு வராங்க. அந்த காசு வச்சு திரும்பவும் பதவிக்கு போறாங்க. பதவி வச்சு திரும்பவும் காசு சம்பாதிக்கிறாங்க. திரும்பவும் அந்த காசை வச்சு பதவி. இதே போல மாத்தி மாத்தி நடந்துகிட்டு இருக்கே தவிர நம்ம கிட்ட ஒரு மாற்றமும் இல்லை. பாட்டி, ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்களேன். அந்த பிள்ளைக்காக ஒரு தடவை ஓட்டு போடுறது, நமக்காக ஓட்டு போட்டதெல்லாம் போதும். ஒரு தடவை அந்த பிள்ளையோட முகத்தை பார்த்துட்டு ஒரு ஓட்டை போடுங்க, மைக்கில் போடுங்க. யோசிச்சுக்கிட்டே நிக்காதீங்க. இப்படி இருக்கிறதால தான் நம்ம இப்படி இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்வாதாரம் இப்படியே இருக்கு. டாஸ்மார்க் எல்லாம் முழுசா மூடணும்னா மைக்கு சின்னத்துல ஓட்டு போடுங்கம்மா. டாஸ்மார்க் நடத்துறவங்களுக்கே ஓட்டை போட்டுட்டு டாஸ்மார்க்கை மூடுவாங்களான்னு எதிர்பார்க்கறது நம்மளுடைய அறியாம. ஒரு தடவை ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா முழுமையா மூடி காட்டுறேன், முழுமையா மூடுறேன். இது உறுதி. விக்கிரவாண்டியில ஒரே ஒரு டாஸ்மார்க் கூட இருக்காது. நான் மூடி காட்டுறேன். அதுக்கு அதிகாரம் வேணுமா? போராட்டத்தினாலையும் மூடலாம். மூடி இருக்கோம், 500 கடைகளை மூடி இருக்கோம். நாம் தமிழர் கட்சி போராட்டம் பண்ணி ஒரு அதிகாரத்தை நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய போராட்டம் என்னுடைய அதிகாரம் சேர்ந்து உறுதியா நாங்க வந்து மூடி காட்டுவோம். ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா? ஒரு வாய்ப்பு கொடுங்க. யோசிக்காதீங்க. நீங்க வந்து யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. யாரை பார்த்து சந்தேகப்படணுமோ அவங்களுக்கு கொடுத்துடுறோமா? உங்க வீட்டு பிள்ளைய எதுவுமே இல்லாம ஏத்துக்கக்கூடிய பிள்ளைய நீங்க சந்தேகத்தோட பாக்குறீங்க. இந்த தடவை கைவிட்டுற மாட்டீங்கன்ற நம்பிக்கையோட விடைபெற ஒரு வாய்ப்பு கொடுங்க. மைக் சின்னம், நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம். வாக்கு பெட்டியில 2வது இடத்துல இருக்குமா மைக் சின்னம். இந்த சாலை வசதி எல்லாம் பாருங்கம்மா. நமக்கு காசு கொடுக்க வர்றவங்க இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தா அந்த காசு எதுக்கு சொல்லுங்க? நமக்கு இதெல்லாம் செய்யலன்றதுக்காகத்தான் அந்த காசு. அதனால ஒரு தடவை வாங்கி வச்சுக்கிட்டு போட்டு தான் பாருங்களேன். நல்லவங்களுக்கு போட்டு பாருங்க. ஒரு நேர்மையானவங்களுக்கு போட்டு பாருங்க ஓட்டு. அப்புறம் எப்படி ஆகுது பாருங்க இந்த ஊரெல்லாம். இந்த ஒரு வேட்பாளர் அதே கட்சியில இருந்து திரும்ப வந்தாங்கன்னா என்ன செஞ்சிட போறாங்க சொல்லுங்க? ஒரு மாற்று கட்சிக்கு தான் வாய்ப்பு கொடுங்களேன். நானும் உங்ககிட்ட இருந்து வந்த பிள்ளைதாம்மா. என்ன ஒண்ணு படிச்சிருக்க மருத்துவமே தவிர அதே நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பெண் தான் நானும். சரிங்களா? நம்மெல்லாம் எப்பதான் அதிகாரத்திற்கு போறது சொல்லுங்க? காசு இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அதிகாரத்திற்கு போவாங்க. கொள்ளடிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க திரும்பவும் மீண்டும் மீண்டும் கொள்ளடிக்கிறதுக்கு தான் நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம். ஒரு எளிய பெண் எப்ப அதிகாரத்திற்கு வருது? எளிய பெண்ணா யாரு? உங்களிடம் இருந்து வந்த பெண் எப்ப அதிகாரத்திற்கு போறது? ஒரு பெண்களுக்கு ஆதரவு கொடுக்கலன்னா யாருமா கொடுப்பா? அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய தங்கை மருத்துவர் அபிநயா அவர்கள் இது உங்களை காண வந்து விட்டார். உங்களுடைய வாக்குகள் வலிமையானது, மிக வலிமையான ஆயுதம் வாக்கு. அதை நீங்க கண்டிப்பா போடணும். எல்லாரும் சட்டமன்றத்துக்கு போய் பேச முடியாது. ஆகவே உங்களுடைய பிரதிநிதியாகத்தான் உங்களுடைய பொண்ணை நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்புறீங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. டாஸ்மார்க்கே இல்லாம
நான் உங்களுடைய ரத்தம் தான், இந்த தொகுதி பொண்ணு தான். அந்த ஒரு தகுதியை ஏத்துக்கிட்டு ஒரு தமிழ் பொண்ணுன்றது தவிர என்னமா தகுதி வேணும் சொல்லுங்க? ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்க. ஒரு தமிழ் பொண்ணுக்கு, படிச்ச பொண்ணுக்கு, எளிமையான பொண்ணுக்கு, நேர்மையான பொண்ணுக்கு, தைரியமான பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்க. அப்பதான் உங்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்துல போய் பேசுவாங்க, குரல் கொடுப்பாங்க. நிறைய நலத்திட்டங்கள் உங்க வீடு தேடி வரணும்னா அதுக்கு போராடிதாம பெறணும். அதுக்கு தைரியமான பெண்ணை நீங்க தேர்ந்தெடுங்க. நீங்க எந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கையோடு வாக்களிக்கிறீங்களோ அதை விட பன்மடங்கு நலத்திட்டங்களையும் நம்பிக்கையும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன்றத உறுதி அடிச்சுட்டு விடைபெறேன். இது வரைக்கும் கைவிட்ட மாதிரி இந்த முறை கைவிட்டுறாதீங்கம்மா. இதுக்கு மேல வாய்ப்பும் கிடைக்காதுமா, வாய்ப்பும் கிடைக்காது. நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளி வாங்கி எனப்படும் மைக் சின்னம் 2வது வரிசையில இருக்கு. படிக்க தெரிஞ்சவங்க எல்லாரும் தெரியாதவங்க புரியாதவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைங்கம்மா. 2வது இடத்துல இருக்க மைக் சின்னத்துல வாக்கு செலுத்த சொல்லுங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு 4 ஓட்டை சேர்த்து போட வச்சாதாம்மா அது வெற்றியா மாறும். ஒரு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க.